மெயினாக ஸ்மோக்கிங் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ யங்ஸ்டர்ஸ்க்குள்ள வந்து ஸ்மோக்கிங் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. ஸ்மோக்கிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட் வெசல்ஸ் திக் ஆகிட்டே போகிறதுனால டக்குன்னு பிளாக் வந்து எங்கேயாவது போய் ஹார்ட்டில் அடைச்சிச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடலாம். ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கலாம், அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குன்னா அது அந்த ஹெரிடிட்டரியாகவும் வரலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த நிறைய காரணங்கள் இருக்குது. ஓகே, ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஏதாச்சும் டிப்ஸ் நல்லா கேட்டிங்க ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி அவாய்ட் ஆல்கஹால். ஸோ இஃப் யூஆர் அ ட்ரிங்கர், யாராவது குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இன்னியோட ஆல்கஹால் நிறுத்துங்க. கம்மி பண்ணுறேன், நான் படிப்படியாக கம்மி பண்ணுறதுலாம் சும்மா போய். ஸோ நீங்கள் நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்னியோட நிறுத்துங்க. என்றைக்கு நிறுத்துறீங்களோ அன்னிலேருந்து உங்கள் உடம்புல வந்து பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து லிவர் டேமேஜ் ஆயிருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வந்துடும் ஆக்சுவலாக. நீங்கள் சிரோசிஸ் லெவலுக்கு போகாமல் தேர்ட் ஸ்டேஜில் இருந்தால் கூட அது நார்மலாக ஆகிறதுக்கு இருக்கும். பட் யூ ஹேவ் டு கிவ் அ சஃபிஷியன்ட் டைம். என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 மாதம் 4 மாதம் நிறுத்துறாங்க. இப்போ ரோபோ சங்கரே பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம், அதுக்கப்புறம் நல்லா இருந்தார். அவர் திருப்பி ஸ்டார்ட் பண்ணாரா இல்லைன்னு எனக்கு தெரியல. மேபி அவர் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அதனால் திருப்பி அந்த ஜென்ரேட் ஆனது வந்து திருப்பி பாதிப்புக்கு உள்ளாயிருக்கலாம். ஸோ இது எல்லாமே காரணமாக இருக்குது. ரெண்டாவது வந்து செடென்ட்ரி ஹேபிட்ஸ் ஆக்சுவலாக. உட்காந்துட்டே இருக்கிறது, எழுந்து நடக்காமல் இருக்கிறது, ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் இல்லாமல் இருக்கிறது, ரூம்குள்ளேயே இருக்கிறது. இது இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் நிறைய இப்போ நைட் ஷிஃப்ட் போகிறாங்க, பகல் வந்து படுத்துக்கிறாங்க, ஜிம்முக்கு போகிறது கிடையாது, எந்த எக்ஸசைஸும் கிடையாது. ஸோ அது ஒரு முக்கியமானது. மூணாவது வந்து ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப முக்கியமான ரீசன். நாலு வந்து டயட் ஆக்சுவலாக. டயட் வந்து சுகர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது, இல்லை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது வந்து அவாய்ட் பண்ணிக்கணும்.